ஹலோ வணக்கம். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 9 லிஸ்ட் டப்பல்ஸ் செட் மற்றும் டிக்ஷனரி தொகுப்பு தரவினங்கள் அந்த சாப்டர் பார்க்குறோம். இது வந்து நம்மளோட தமிழ் மீடியம்க்கான சாப்டர். இது நம்மளோட பார்ட் 10 வீடியோ. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இதில் வந்து ஒற்றை உறுப்பு கொண்ட டப்பிள்ஸை உருவாக்குதல் பார்க்கலாம். ஸோ ஒரு டப்பிள்ஸ் வந்து ஒரு உறுப்பு ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சு ஒரு டப்பிள்ஸை க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்னென்னா அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கமா வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுத்தோன்னா அது பைத்தான் இன்டர்பிரிட்டர் எப்படி கன்சிடர் பண்ணணும்னா அது ஒரு நார்மல் டேட்டா டைப்பாக ஒரு சாதாரண தரவினமாக தான் எடுத்துக்கும். ஏன்னா அது ஒன்று இன்டிஜர் ஆகவோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங் ஆகவோ இல்லை ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அந்த மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணும். ஸோ ஆனால் நமக்கு வந்து அதோட டைப் வந்து டப்பிள்ஸ்ன்னு சொல்லி நமக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி டப்பிள்ஸ் டைப் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு கமா கொடுத்தாகணும் கீழே. அப்புறம் வந்து ஒரு உறுப்புடன் டப்பிள்ஸை உருவாக்குவதற்கு வந்து சிங்கிள்டன் டப்பிள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை டப் 4 = 10 அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மைடப் 4 வந்து செக் பண்ணும்போது அது நமக்கு என்ன கிளாஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும், நமக்கு என்ன அது வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இன்ட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா 10ங்கிறது பைத்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு இன்டீஜர் தான். அதனால நமக்கு இன்ட்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் நமக்கு எப்படி ரிட்டர்ன் பண்ணணும், டப்புல்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கமா கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து டைப் செக் பண்ணும்போது கிளாஸ் டப்புல்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டப்பிள்ஸின் மதிப்புகளை அணுகுதல். ஸோ டப்பிள்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து எப்படி அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டப்பிள்ஸ்லேயும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு டப் 1 அப்படிங்கிற ஒரு டப்பிள் வேரியபிள்குள்ளே 12, 78, 91 தமிழ் தெலுங்கு 3.14 69.48ன்னு சொல்லி இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு டப்பிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, இன்டிஜரும் இருக்குது, ஸ்ட்ரிங்கும் இருக்குது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஒரு டப்பிள்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிரிண்ட் ஆஃப் டப் 1 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த டப்பிள்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூமே அப்படியே நமக்கு ஒரு டப்புலாக நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து சுட்டெண்ணை பயன்படுத்தி தேர்வு செய்யப்பட்ட உறுப்புகளை அணுகுதல். அப்போது இண்டெக்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கான குறிப்பிட்ட எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இண்டெக்ஸ் நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நம்மளோட டப்பிள்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 வரைக்கும் வந்து அது சேவ் ஆகும். ஆனால் மொத்தமாக இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, 7 உறுப்புகள் மொத்தமாக இருக்குது. ஆனால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 6 வரைக்கும் தான் வரும். இப்போது பிரிண்ட் டப் 1 of 2 to 5. ஸோ 2ங்கிறது நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன், 5ங்கிறது நம்மளோட எண்டிங் பொசிஷன். ஸோ நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால எண்டிங் பொசிஷன் 5 வந்து 5ஆக எடுத்துக்காது, 5 - 1 அப்படின்றது கன்சிடர் பண்ணும். அப்போ நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ 2 91லேருந்து எண்டிங் வேல்யூ 5 அப்படின்னா 5 - 1 4 வரைக்கும் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணும். அதனால 91 தமிழ் தெலுங்கு வந்து இந்த வேல்யூஸ் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கும்போது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிளில் பிரிண்ட் டப் 1 of வெறும் 5 மட்டும், அதாவது எண்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல. இந்த மாதிரி சமயத்தில் பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ பை டிஃபால்ட்டு 0லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடும். எண்டிங் வேல்யூ 5 கொடுத்துருக்கோம். அப்போ 5ன்றப்போ அது 5 எடுத்துக்காது, 5 - 1 4 அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஸோ இங்கே 0, 1, 2, 3, 4 இந்த தெலுங்கு 0லேருந்து தெலுங்கு வரைக்கும் மட்டும் இருக்கிற வேல்யூஸ் வந்து அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டப் 1 of 4. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க, எண்டிங் வேல்யூ நமக்கு கொடுக்கல. இந்த மாதிரி டைமில் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வேல்யூ வந்து அந்த டப்பிளோட எண்ட் வரைக்குமே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டப் 1 of வெறும் கோலன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்டார்டிங் பொசிஷனும் கொடுக்கல, எண்டிங் பொசிஷனும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா அந்த ஃபுல் டப்புலையுமே அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டப்பிள்ஸை புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல். ஸோ புதுப்பித்தல் மற்றும் நீக்குதல் அப்படின்றப்போ டப்பிள்ஸில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். டப்பிள்ஸை மாற்ற முடியாது என அறிவோம். அதாவது டப்பிள்ஸின் உறுப்புகளை மாற்றம் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதோட மதிப்புகளை மாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2 டப்பிள்ஸை வந்து ஒன்றா இணைக்கலாம் அல்லது ஒரு முழு டப்பிளையே நம்மளால் டெலீட் பண்ணவும் முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள்.
டப் 1 ஈக்குவல் டு ஒரு டப்பிள் கொடுத்துருக்காங்க, டப் 2 ஈக்குவல் டு இன்னொரு டப்பிள் கொடுத்துருக்காங்க, டப் 3 ஈக்குவல் டு டப் 1 ப்ளஸ் டப் 2ன்னு சொல்லி ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு டப் 3யை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ டப் 3 அப்படின்னா இந்த வேரியபிள் நமக்கு என்ன இருக்குது, டப் 1ஐயும் டப் 2வையும் ஜாயின் பண்ண சொல்லி நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் வந்து இந்த டப் 1 டப் 2 ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஜாயினாக ஒரே டப்பில் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இப்போ ஒரு டப்பில் வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து டெல் டப்பிளோட நேம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டப் 1 ஈக்குவல் டு 2 4 6 8 10 சொல்லி ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் த எலமெண்ட்ஸ் ஆஃப் டப் 1 இஸ் ஃபுல்லாக டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துறது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது டப் 1. ஸோ டப் 1 அப்படிங்கிறது இந்த வேர்டு வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, அதனால் என்ன பண்ணோம், இதோட வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம். இது வந்து ஒரு வேரியபிள், ஸோ இதோட வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம். அப்போது டப் 1 அப்படிங்கிறது இதுதான், இதோட வேல்யூ வந்து இந்த டப்பிள். அப்புறம் வந்து டெல் டப் 1 அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன பண்ணும், அந்த ஃபுல் டப்பிளையுமே வந்து டெலீட் பண்ணிடும். மறுபடியும் பிரிண்ட் ஆஃப் டப் 1 கொடுத்துருக்கோம். இப்போ ஃபுல்லாமே டெலீட் பண்ணியாச்சு இல்லையா, அப்போ டப் 1ஐ பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டால் நமக்கு வந்து எரர் காட்டும். இப்போ பாருங்கள், இதோட அவுட்புட் எப்படி வரும், த எலமெண்ட்ஸ் ஆஃப் டப் 1 இஸ். ஸோ த எலமெண்ட்ஸ் ஆஃப் டப் 1 இஸ் டப் 1. டப் 1ங்கிறது என்ன, இந்த வேல்யூஸ், அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்ட் பண்ண சொன்னால் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டப் 1 வந்து டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் வந்து நமக்கு வரும். ஓகே, ஸோ டப்பிள்ஸ்க்கு மதிப்பிருத்தல் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.